முத்து என் பொண்டாட்டி கண்ணகிக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபீல் பண்றாங்க. இவரை நம்ம போய் கஷ்டப்படுத்திட்டோமே, இவர்கிட்ட போயிட்டு நம்ம உண்மையை மறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு, இங்க இருந்து இப்பவே கிளம்புறியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு இந்த நீங்க என்ன எவ்வளவு தூரம் உயர்வா நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா என்னால சீதா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது என்னால தட்ட முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல அப்படின்னு. உங்க மனசு ஃபுல்லா நான் தாங்க இருக்கிறேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டேன்னு உங்களுக்கு வருத்தம், மத்தபடி என்ன உங்களால வெறுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சீதா வந்துட்டு மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா, நான் அக்கா கிட்ட பேசினதுனாலதான் அக்கா இந்த முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்களாவே முடிவு எடுத்துட்டீங்களா, இப்ப நீங்களாவே கல்யாணம் பண்ண வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. சீதாவுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து பார்த்து செஞ்சீங்கல்லங்க, அதே மாதிரிதாங்க நானும் சீதாவுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்தேன். ஆனா இந்த முடிவு உங்களுக்கு பிடிக்காததுனாலதான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேங்க. உங்ககிட்ட சொல்லலன்னு நான் எத்தனை நாளா வருத்தப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லாம எல்லா வேலையும் பண்ணிருக்கேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ங்க நீங்க வந்தாதான் வந்து இந்த கல்யாணமே நடக்குங்க. எங்க அம்மாவுக்காக என்னாச்சும் நீங்க வாங்க. எங்க அம்மா மருமக வராம இந்த கல்யாணத்துக்கு நானும் வரமாட்டேன், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கிறாங்க. நீங்க வந்தாதான் அந்த கல்யாணமே நடக்குங்க, ப்ளீஸ்ங்க அப்படிங்கிறாங்க. சீதாவும் மாமா உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மாமா, என் மேல உள்ள இந்த கோவத்தினால அக்காவை தண்டிச்சிடாதீங்க மாமா, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும் மனசு மாதிரி கல்யாணத்துல கிளம்பி வர்றாங்க. இங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிக்கிறது. இது சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.